அந்தர்யாமி அர்ச்சை. இந்த லோகத்தில் பகவான் எந்தெந்த பிரகாரத்தில் இருந்து பகவானுக்கு இந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா 5 நிலைகளில் இருக்கான் பகவான். எக்கோ கொஞ்சம் கம்மி பண்ணு. எந்த 5 நிலைனா பகவான் இருக்கிறது 5 நிலை. பரம்னு சொல்லக்கூடியதான வைகுண்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகவான். மற்றொன்று வியூகம்னு சொல்லப்படக்கூடிய திருப்பார்கடல். மற்றொன்று விபவம்னு சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். மற்றொன்று அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய நம் ஹிருதய குகரத்தில் வசிக்கக்கூடிய பகவான். கடைசியாக யாருடான்னா எந்த ஸ்வரூபத்தில் பகவான் இருக்கார் அப்படின்னா கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகள். இந்த 5 நிலையிலையும் என்னென்ன வித்தியாசம், எப்படி நம்ம பகவான் அடையலாம்னா, நம்மளுக்கு சுலபன் யார்றான்னா கோவிலில் இருக்கக்கூடியதான அந்த மூர்த்தி. பரத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமபதநாதன் இருக்கானே பகவான், அவனை அடைய முடியுமா நம்மளாலன்னா, அபிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம்ங்கிறார். ரிஷிகள் ஞானிகளே அவர் அடைய முடியல. அதுவும் இங்கே இருக்கிறவா இல்லை, நம்மளை போல நித்தியபடி சாப்பாடை சாப்பிட்டுண்டு டிஃபன் காஃபியை சாப்பிட்டுட்டு இருக்கிறவா இல்லை. எல்லாத்தையும் விட்ட மகான்கள் ஹிமயமலையில் வசிக்கிறா. அடிக்கிற மழை அவா மேலே, அடிக்கிற பனி, அடிக்கிற காற்று எல்லாம் அவா தலையில தான். அப்படி இருந்துண்டு வீடு வாசலை விட்டு அங்கே இருக்கா. அவளாலேயே இன்னும் பகவானுடைய சரணத்தை கூட பார்க்க முடியும். அவள் இந்த ஜென்மா இல்லாமல் பகவானோட 2.5 கலக்கணம் தான் நினைக்கிறா. ஆனால் அவளாலேயே முடியும். ஏன்னா வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறார். யோகிகளுக்கே கஷ்டம்னா அப்புறம் நம்மளை போல உள்ளவாளுக்கு என்னமா அது சுலபமாக இருக்கும்? அந்த நிலையில் இருக்கக்கூடிய பகவானை நம்மளால் அடைய முடியாது. பரம். அடுத்தது எதிரானா வியூகம்னு ஒரு க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடலில் இருக்கக்கூடியதான பிரபு. அவரையாவது சுலபமாக பார்க்கலாமா அப்படின்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. அது யாருக்கடா சாத்தியம்னா தேவர்கள் ரிஷிகளுக்கு மாத்திரமே சாத்தியம். அதனால் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானையும் நம்மளால் பார்க்க முடியாது. அடுத்த ஸ்வரூபம் எதுன்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். ஹிருதயோத்தில் பகவான் என்ன பண்ணுறான், தர்மம் தர்மம்னு லோகத்தில் சொன்னால் போராது, அந்த தர்மத்தை தானே எடுத்து நடத்தி காட்டணும். லோகத்தில் என்ன சொல்லுவா பொதுவாக, ஒரு தர்மம் சொன்னோன்னா இப்படி பண்ணுங்கோன்னு ஒருத்தருக்கு அறிவுரை சொன்னோன்னா அட்வைஸ் பண்ண என்னென்னா அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், நீங்கள் இருந்து நடத்துக்கா பாருங்கோ தெரியும்போ. இதுதானே லோகத்தில் நம்ம விவகாரத்தில் வச்சுட்டு இருக்கிறது. பகவான் வேதத்தின் மூலியமாகவும் பலவித இதிகாசம் புராணங்கள் எல்லா மூலியமும் பகவான் சொல்கிறான். ஆனால் ஜனங்கள் நடக்கிறது போல இல்லை. தர்மம் தர்மம்னு சொன்னால் போராது, அந்த தர்மத்தை தானே இருந்து நடத்தி காமிக்கணும். சொல்கிறத காட்டிலும் உயர்வு அந்த தர்மத்தில் இருந்து நடத்தி காமிக்கணும். பார்த்தான் பகவான் தானே சக்கரவர்த்தி திருமகனாக ராமாவதாரம் பண்ணுறார். பண்ணி என்ன பண்ணார்னார், வேதத்தில் என்ன சொல்கிறது, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகும் சுச்சரிதானி. இதுபோல் வேதங்கள் உபனிஷத் பாகங்களில் சொல்லிட்டு வருது. அம்மாவை தெய்வமாக நினை. யார் பண்ணான்னா ராமச்சந்திர பிரபு சரித்திரத்தை பார்த்தா நித்தியபடி சுவாமி நமஸ்காரம் பண்ணி காமிச்சிருக்கார். சொன்னால் போறாதே, செஞ்சு காமிக்கணுமே. அதனால் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அந்த தர்மத்தை நடத்தி காமிக்கிறார். அப்பாவுக்கு அப்பாவை தெய்வமாக நினைக்கணும். சுவாமி என்ன பண்ணுறார்,
பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ஒரு தர்மத்தை, ஒரு காரியத்தை எடுத்துக்கிறார். அந்த காரியத்தில் 100க்கு 110 இருக்காராம். தசரதன் அழறா, நான் இது போல ஒரு நல்ல புள்ளைய பெத்துட்டேனே. ஒரு அசத்தா இருந்தா அப்பா காட்டுக்கு போன்னு அப்பா நேரடியாக சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் கைகேயி தான் சொன்னான், அப்பா நேரடியாக தசரதன் கூப்பிட்டு சொல்லலை. ஆனால் அந்த புள்ள யாரோ ஒருத்தர் அப்பா சொன்னான்னு சொல்கிறத கேட்டுண்டு மூட்டை முடிச்ச கட்டி நிற்கிறது ஒரு குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குழந்தைய லோகத்தில் பார்க்க முடியுமா? உலகத்தில் நீ போகாதராங்கிறார், நேர் மாறுதலாக நீ போகாதராராமா. தசரதன் அழறார், அப்பா அழறார். ஆனால் அதையும் மீறிண்டு ராமர் கிளம்புறார் காட்டுக்கு. தசரதன் ஹோன்னு அழறான். என்னன்னா, இது போல ஒரு கெட்ட புள்ளைய பெற்றுக்காம போயிட்டேன், எல்லாம் நல்ல புள்ளைய பெற்றுக்கலன்னு அழுவா. தசரதன் கெட்ட புள்ளைய பெற்றுக்கலையேன்னு அழுதானா. எதனாலன்னா, கெட்ட புள்ளைய பெற்றிருந்தா இவர் நாட்டை விட்டு போனாலும் அவன் போக மாட்டான். சொத்து பத்தெல்லாம் இங்கே தானே இருக்கு. பாப்பா அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டுண்டு திட்டிண்டாவது எய்தாப்பிலையாவது இருப்பானே. ஒரு கேஸை போட்டுவிட்டு எய்தாப்பில் ஆற்றுல இருப்பான். அப்பா அப்போ நாட்டை விட்டு போன்னு சொன்னால், ராஜா சொன்னால் செஞ்சாகணும். கெட்ட பையனாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா, எய்தாப்பிலே குடியிருப்பான், இவர் மேலே ஒரு கேஸை போடுவான். இது போல பண்ணுற அசத்து காரியங்கள்லாம் பண்ணிட்டு கண்ணுக்கு நேரையாவது இருப்பானே. ஆனால் நான் பெற்றது ஒரு நல்ல பிள்ளையன்னா பெற்றிருக்கேன். அது என்ன பண்ணுறதுன்னா, அப்பா சொன்ன வார்த்தை பித்ருவாக்கிய பரிபாலனம்னு யாரோ ஒருத்தர் சொன்னான்னு கிளம்பி காட்டுக்கு போகிறது. இது போல ஒரு குழந்தைய பெத்துட்டேனேன்னு அழறான், நல்ல புள்ளைய பெத்துட்டேனேன்னு அழறான் தசரத். என்ன பெருசா நினைச்சார்னார், குருவர்த்தே தெக்த ராஜ்யாங்கிறார். குருன்னா பெருசு. எதுரா பெருசுன்னா, அப்பாவினுடைய வாக்கு பெருசு. இங்க இருக்கிறவா எல்லாம் சொல்றா, என்ன பெரிய அப்பாவோட வாக்கு. அப்பாவோ கிழவர். லக்ஷ்மண சுவாமி சொல்றான், அம்மா அப்பா நீங்க பேசாம இருங்கோ, அண்ணா நீங்கள் பேசாமல் இருங்கோ, இந்த கிழவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன், உங்களுக்கு சொன்ன தேதியில் சொன்ன லக்னத்தில் சொன்ன முகூர்த்தத்தில் நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறேன். என்னான்னா சுவாமி கூடாதுன்னர். அசத்து காரியத்தை பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் கிடையாது, தெம்பு கிடையாது. கிழவரை நீ என்ன போடுறது? அவருக்கு உடம்புல தெம்பே கிடையாது. அவரை பிடிச்சி தனியாக ஜெயிலில் போடுறதுன்னு ஒரு காரியமா? அவர் சொன்ன காரியத்தை இருந்து நடத்தி காமிக்கிறது தாண்டா பெருமை. அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறதா பெருமை? என்னதான் இருந்தாலும் நான் அந்த தர்மத்தில் இருப்பேன்னு பகவான் அதை விட்டு விலகாதபடிக்கு 100க்கு 100 அந்த தர்மத்தில் இருந்து அப்பா சொன்ன அந்த வார்த்தையை கடைபிடிச்சார். பித்ருவாக்கிய பரிபாலனம். அதுதான் அந்த அந்த ராமாவதாரத்தினுடைய சிறப்பு. எதிரானா பித்ருவாக்கிய பரிபாலனம். எதிராக பெருசுன்னா அப்பானுடைய வார்த்தை தான் பெருசு. இதுபோல் அப்பா சொன்ன, அப்பாவை தெய்வமாக நினைக்கணுங்கிற அந்த கோட்பாடு இருக்க வேதத்தில் உள்ள தர்மம், அதை நடத்தி காமிச்சு. ஆச்சாரிய தேவோ பவ, குருவை முதலாக வச்சு வணங்கணும். குருவை நமஸ்காரம் பண்ணி வணங்குறார். அதிதி தேவோ பவ, ஆத்துக்கு வந்தவாளை உபச்சாரம் பண்ணும். இது போல உள்ள காரியங்கள் எல்லாம் தர்மம்னு சொன்னா போராது, அதை தானே நடத்தி காமிக்கணுங்கிறதுக்காக ராமாவதாரம் பண்ணி நடத்தி காமிக்கும். கிருஷ்ணாவதாரம்னா அது வேறொரு விதமானது. ராமர் பண்ண காரியத்தை ஒரு மனுஷனால் பின்தொடர்ந்து இருந்து நடத்திட முடியும். ஆனால் கிருஷ்ணர் பண்ணுறதுன்னார் அதை யாராலையும் பண்ண முடியாது. அனுபம லீலா நடன கிருத்தம்ங்கிறார் நாராயண தீர்த்தர். அவன் பண்ணதை கேட்கலாமே தவிர நம்மளால் பண்ண முடியாது. கோவர்தனத்தை கிருஷ்ணர் தூக்கினார், நம்மளால் தூக்க முடியுமா? தாவாக்னி பக்ஷணம் பண்ண. இது போல் அவர் ஒரு சில தர்மங்களை நடத்தி காமிக்கிறார். இந்த தர்மங்கள்லாம் எடுத்து நடத்தி காமிக்கிறதுக்கு ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அடுத்தது அந்தர்யாமின்னு இருக்கக்கூடியதான பகவத் ஸ்வரூபம். அந்தர்யாமினா என்னன்னா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்காரே அந்த பகவான், ஜீவஸ்வரூபியாக இருக்கார். அது மாத்திரம் இல்லை, தியானம் பண்ணோன்னா அந்த பகவானை உள்ள நிறுத்தி அந்த தியானம் சமாதியில் கொண்டு போய் விடும். அது அஷ்டாங்க யோகம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு 8 படிகள். ஒவ்வொரு படிகள், இந்த படிகளில் வரிசையாக சஞ்சாரம் பண்ணோன்னா அந்த பகவான் உள்ள வருவர். அவனுடைய தியானத்தினாலேயே நம்மளுக்கு சமாதி வந்துடும்.
அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். அது பண்ணி நம்ம பகவானை அடையலாமோ அப்படின்னா அதற்கும் நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஏன் தகுதி கிடையாதுன்னா 5 நிமிஷம் பூஜை ரூமில் உட்காந்து நம்மளால் கண்ணை பிடிக்கவே நம்மளால் முடியும். 5 நிமிஷம் அப்படி கண்ணை மூடிண்டா உலகமே விட்டு தன்னை விட்டுட்டு போகிறது போல ஒரு எண்ணம். நம்ம மட்டும் தனியாக இருக்கிறது போலவும் உலகம் நம்ம விட்டு போகிறது போலவும் ஒரு எண்ணம் இருக்குது. எவ்வளோ நேரம்னா 5 நிமிஷம் பூஜா ரேல். அப்படி இருக்கிற நம்ம என்னமா பகவானை ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணி அவனை அடையிறது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்போ என்னன்னா, எதனால் பகவான் நம்மளுக்காக பகவான் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து கோவிலில் இருக்கக்கூடியதான மூர்த்திகளாக இருக்கு. இதோ அடுத்து அம்பாள் பிரகாசிக்கிறா, சந்நிதியில் பக்கத்து ஊரில் பிரகாசிக்கிறாளே அம்பாள், போனால் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆண்டாள் பிரகாசிக்கிற எதனால் எதற்காக அந்த அம்பாள் வந்திருக்காங்கன்னா நம்மளுக்காக தான் அங்கே வந்திருக்கா. ஏன்னா இந்த 4 ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை நம்மளால் சுலபமாக போய் அடைய முடியாது. வைகுண்டமும் போக முடியாது, க்ஷீராப்தியும் போக முடியாது. ராமகிருஷ்ணாதி அவதார காரங்களை நம்ம பிறக்கலை. அந்த அவதாரங்கள் உண்மைதான், நம்ம அந்த யுகத்தில் நம்ம பிறக்கலை. அடுத்தது அந்தர்யாமி, அதுக்கும் நம்மளுக்கு தெம்பு கிடையாது. இப்படி இருக்கிற நம்மளுக்கு எதிராகத்தின்னா இந்த கோவிலில் எழுந்தருளிக்கக்கூடிய மூர்த்தி தான் நம்மளுக்கு கதி. அந்த அர்ச்சையில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள் இருக்கால, அர்ச்சாவதார மூர்த்திகள், பிரார்த்திதாம்ச வரான் சர்வான் பிராப்னியா திகராகவா, கல்லாக தான் இருப்பார். ஆனால் நீ கேட்டா என்ன வரனாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணு. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் மூர்த்தி ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கார். ஜெகநாதபுரி போனோம்னா அங்கே இருக்கிற பிரபு யாருன்னா தாருஸ்வரூபம், மரத்தினால உண்டாக்கப்பட்டதான ஒரு மூர்த்தி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சுவாமியை மாற்றுவா, திருப்பி புது சுவாமி அங்கே பிரதிஷ்டை பண்ணும். அவர் தாருஸ்வரூபம். திருவனந்தபுரம் போனோம்னா அங்கே இருக்கக்கூடியதான உற்சவமூர்த்தி ஸ்வர்ண விக்கிரகம். அதற்கு மேலே உள்ள இருக்கக்கூடிய அந்த பத்மநாப சுவாமி இருக்காரு, அவர் யாருன்னா 10,108 சால கிராமத்தின சேர்ந்து பண்ணதான ஒரு மூர்த்தி. உருவம் பத்மநாப சுவாமி, உள்ளுக்குள்ள சாலக்கிராம மூர்த்திகள். அவர் அப்படி பிரகாசிக்கிறார். சில இடத்த கருங்கல் சொரூபமாக இருப்பார், பஞ்சலோக விக்கிரகங்களாக இருப்பார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் பகவான் ஒவ்வொரு சொரூபத்தில் இருக்கார். அந்தந்த பகவானுக்கு ஒவ்வொரு பேரும் உண்டு. சில இடத்துல சுயம்புவாகவும் பிரகாசிக்கிறார். ஜெகநாதபுரியில் இருக்கக்கூடிய அந்த பிரபுவுக்கு என்னடா பேருன்னா அன்னபிரம்மம்னு பேர். எதனால் அவருக்கு சாநித்தியம் ஏறுறது அப்படின்னா, நித்தியப்படி அங்கே 7000 டன் அரிசியை நிவேதனம் பண்ணுறாலே, அதனாலே அவருக்கு அதை சாநித்தியம் ஏறுறது. இந்த காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி இருக்காரு, அவருக்கு தாரக பிரம்மம். கடைசி காலத்தில் நம்ம பகவானை நினைக்கணுங்கிறது சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இந்த ஜீவனாவது கரையேறுற காலத்தில், கடைசி காலத்தில் எதற்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்? கடைசி அந்த ஒரு மூச்சில் பகவானுடைய நினப்பு வரணும். அதற்கு தான் இப்பேலேருந்தே பிரயத்தனப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுனா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிறார். அந்த காலத்தில் நம்மளுக்கு நினப்பு வராது. நீ என்ன கஷ்டப்பட்டு பகவானை நினைக்கணும்னு நினச்சாலும் அந்த கடைசி க்ஷணத்தில் உனக்கு வேற நினப்பு வந்துடும். படுத்த படுக்கையில் இருப்ப, சுற்றி முத்தி பந்து ஜனங்கள்லாம் இருப்பா. அவள் என்ன பகவன் நாமா சொல்லுவாளா, இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாளா, ராமநாமம் சொல்லுவாளா? படுக்கையில் இருக்கக்கூடிய உன்னை பார்த்து அழுவா. என்ன அழுவான்னா, என்னென்னமோ தரேன்னு சொன்னேல, எதுவுமே தராமல் போகிறேள். இந்த கிரவுண்டை யார் பேரில் எழுதி வச்சிருக்கேன்னு தெரியலையே, இந்த சொத்து பத்து விவரம்லாம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியலையே, இப்படி தான் நினைப்பா. யாரும் உங்களுக்கு உதாரணமாகறதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? உங்களுக்கு கடைசி காலத்தினுடைய போரேலே நான் நாமநாமம் சொல்லட்டுமா, கிருஷ்ணநாமம் சொல்லட்டுமா, சிவநாமம் சொல்லட்டுமா? யார் கேட்க போகிறா? யாரும் கேட்க மாட்டா. எல்லாரும் அவ வயத்த வழியை தான் பார்த்துப்பா. என்ன கேட்பான்னா,
இந்த சொத்து பத்து விவரம்லாம் என்னாச்சு? ஒன்றுத்தையும் பங்கிடு பண்ணாமல் அப்படியே கிளம்பி போகிறீரே. இந்த உயில் 4 பேர் இருக்கு. இந்த கவலை தான் படுவா. நீ கரை சேரணுங்கிற எண்ணம் அவளுக்கு துளி கூட கிடையாது. விவேக்கியா இருந்தான்னா இப்பேலேருந்தே அதுக்கு பிரயத்தனப்படும். கடைசி காலத்தில் என்னன்னா, ஒரு ஜீவன் கடைசி நேரத்தில் பகவானை ஸ்மரிக்கணுங்கிறது சாஸ்திரங்கள் சொல்ற. அதற்கு தானே இவ்வளோ காரியம். நீ எந்த மார்க்கத்தில் வேணா போ, ஆனால் பகவானை ஸ்மரி. அது ஒரே காரியம். அதுதான் யோக மார்க்கத்தில் போ, பக்தி மார்க்கத்தில் போ, இல்லை அர்ச்சனை பண்ணு, இல்லை பகவானை பூஜி, எது வேணா பண்ணு. சேவை மனப்பான் மேலே பகவான்கிட்ட ஆராதனம் பண்ணு. எந்த மார்க்கத்தில் வேணா நீ போ. எதில் போகிறேங்கிறது விஷயம் இல்லை. கடைசியில் என்ன உன்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா பகவானை அடையணுங்கிற ஒரு நோக்கம்தான் இருக்கும். அதற்கு இப்பேலேருந்தே பிரயத்தனம் பண்ணும். சர்வதா சர்வபாவேன பஜனீயோ விரஜாதிபகாங்கிறார் வல்லபாச்சாரியர். நீ எல்லா விதத்துலையும் எல்லா காரியத்திலையும் பகவானே நினை. அப்படி நினச்சேன்னா நீ இப்படி பண்ணுறது கடைசி காலத்தில் உனக்கு கை கொடுக்கும். விக்கீனாவும் குளறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது. அதனால் என்னென்னா அந்த கடைசி காலத்தில் ஸ்மரணம் வருமானு தெரியல. இப்பேலேருந்தே நீ சொல்லி பழக்கினேன்னா நீ கட்ட போல இருந்தாலும் உன்னை அறியாமல் உன்னுடைய நாக்குக்கு அந்த அபியாசத்தை பழக்கிட்டேன்னா நீ சொல்லணும்னு ஒரு காரியம் வேண்டாம், அது சொல்லும். எப்படி சார் சொல்லும்? நான் பழக்காமல், நான் சொல்லாமல், என்னுடைய முயற்சி இல்லாமல் எப்படி சொல்லும்னா, தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கம், கூட்டா கூட தெரியல, வாயில் சர்க்கரையை போட்டால் தெரியல, எவ்வளோ சப்தமாக இருந்தாலும் தெரியல, ஆனால் கொசு கடிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கை முதுக போய் சொரியறது. எதனால் சொரியறதுன்னா முழிச்சுண்டு சொரியறானா இல்லை தூங்குறான், கூட்டா தெரியல, பிரக்ஞையே இல்லை. எதனால் அப்படி நடக்கிறதுன்னா பல ஜென்மங்கள் மனுஷனாக பிறந்துட்டான், பல ஜென்மங்கள் கொசுக்கடி வாங்கிவிட்டான். அதில் பழகி 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 இவனை அறியாமலே இவனுடைய சர்வ இந்திரியங்களும் அதில் பழகி இருக்கு. கொசு கடிச்சா சொரியணுங்கிறது, தூக்கத்தில் சொரியணுங்கிறது அவனுடைய உடம்புக்கு உரு ஏறி இருக்கு. அதனால் என்னன்னா இவன் பிரயத்தனம் இல்லாமலே அந்த கொசு கடிக்கிற காலத்தில் அவன் சொரியறான். இது ஒரு ஜென்மா இல்லை, மனுஷ ஜென்மாங்கிறது பல கோடி ஜென்மங்களாக நீ பிறந்துருக்க. அதனால தான் இப்போ மனுஷ ஜென்மா உனக்கு கிடச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கடைசி காலத்துக்கு இப்பேலேருந்தே பிளான் பண்ணு. அவனை ஸ்மரிக்கிறதுக்கு, அவனை நினைக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும், அவனை அடையறதுக்கு உண்டான மோட்சோபாயம் எல்லாத்தையும் இப்பேலேருந்தே பண்ணு. அந்த தாரக பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வநாதர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஜீவன்கள் கடைசி காலத்தில் ஒரு பகவானை நினைக்கணும், பகவத் ஸ்மரணம் வரணும். அது சாஸ்திரம். ஒரு கால் அந்த ஜீவனால் நினைக்க முடியலன்னா விஸ்வநாதர் என்ன பண்ணுறாருன்னா காதில் அந்த தாரக நாமத்தை உபதேசம் பண்ணுறார். இதுதானே காசி க்ஷேத்திரத்துடைய சிறப்பே. அங்கே ஒரு ஜீவன் பிறந்து அங்கே ஒரு ஜீவன் இறக்க போகிறதுனா, இறக்கிற காலத்தில் என்னன்னா நம்மளெல்லாம் சுற்றி முற்றி பந்து ஜனங்கள் இருக்கிறது போல அங்கே காசி விஸ்வநாதர் காதில் அந்த தாரக நாமத்தை உபதேசம் பண்ணுறான். அவன் ஸ்மரிக்கணும், ஸ்மரிக்கலைன்னா அவனை நான் ஸ்மரிச்சுட்டு போகிறேங்கிறாள் பகவான். திருப்பதிக்கு கஷ்டப்பட்டு தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தில் நம்மளால் திருப்பதி பெருமாளை பார்க்க முடியும். ஒரு செகண்ட் நிறுத்துறா பிடிச்சி இழுத்து விட்டுறோம், நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் என்னென்னா நீ நினைக்கிற சுவாமியை பார்க்கலன்னு அந்த சுவாமி ஒரு செகண்ட் ஒன்றை பார்க்குறார். நீ அவரை பார்க்கறது ஒஸ்தியா, அவர் ஒன்றை பார்க்கறது ஒஸ்தியா? அவர் ஒன்றை பார்க்கறது ஒஸ்தி. அதுபோல் நம்ம நாமத்தை சொல்லணும், சொல்லறதுக்கு முடியல. அந்த விஸ்வநாதன் என்ன சொல்கிறார், நான் அந்த ஜீவனை கரையாது. கடைசி காலத்தில் அவன் காதில் நாமத்தை அந்த க்ஷணத்தில் உபதேசம் பண்ணி, ஞானம் இல்லாமல் யாருக்குமே மோட்சம் கிடையாது சாஸ்திரம். அதனால் அந்த நாமத்தை சொல்லுவார், அந்த க்ஷணத்தில் மோட்சம் ஞானம் வரும். நாமத்தை சொன்ன பிறகு அந்த ஜீவன் கரையேறி போயிடும். அதனால தானே கடைசி காலம் காசியை நோக்கி போகிறேன்னு ஏன் சொல்கிறான்னா, ஞானம் வேணும், பகவானை குறித்து அடையறதுக்காக, பகவான் அடையறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம். அதனால் அந்த தெய்வங்களுக்கு ஒரு பேர் என்னென்னா, விஸ்வநாதருக்கு தாரக பிரம்மம்னு பேர். அன்னபிரம்மம், தாரக பிரம்மம். இந்த பண்டரீபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு என்னடா என்ன பிரம்மம் அவர்னார்? நாத பிரம்மம்னு பேர். என்னன்னா அந்த சப்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சப்தம்னா,
அந்த பகவானுடைய நாமங்களை சொல்கிறாளே, திருநாமங்களை, அதுதான் அவருடைய சாநித்தியம் ஏறுறதுக்கு காரணமே அதுதான். திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பிரம்மம்னா அவர் கனக பிரம்மம்னு பேர். அவருக்கு எதனால் சாநித்தியம்னா, ஒருத்தருக்கு அன்னம், ஒருத்தருக்கு தாரக நாமம். இவருக்கு திருப்பதி பெருமாளுக்கு என்னடா சாநித்தியம்னா, அங்கே உண்டியல்ல காசு போட 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 அந்த நாதம் கேட்கறதே, அதில் தான் அவருக்கு சாநித்தியம் கூட. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ வேணுண்டு மறந்து போய்டுறா, இல்லை தெரிஞ்சும் விட்டுடுறது, தெரிஞ்சு ஏமாத்துறா. ஆனால் திருப்பதியில் மட்டும் வேண்டினா அதை யாரும் மறக்கவும் மாட்டா, ஏமாற்றவும் மாட்டா. நீ ஏமாத்தினா என்னன்னா, ஒட்டிக்கு இரட்டியாக வட்டி பணம் வாங்கிங்கிற கணக்காக உங்ககிட்ட ஒன்றுக்கு 2 எடுத்துகிட்டு வரும். மாதம் பிறந்தா எங்கே யாருக்கு சம்பளம் கொடுக்குறானோ கப்பம் இல்லையோ, நேராக திருப்பதியில் போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கரெக்டாக கொடுத்துட்றா எல்லாரும். நீ கொடுக்கலன்னா அவர் எடுத்துட்டுருவார். அவருக்கு சாநித்தியம் அந்த உண்டியலில் போடக்கூடியதான பைசா காசு. அதுபோல் பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பாண்டுரங்கனுக்கு எதிராக சாநித்தியம்னா, அந்த பக்தாளுடைய நாதம் நாமம் நாத பிரம்மமாக இருக்கிறதுனால அவருடைய நாமங்கள் தான் அவருக்கு சாநித்தியம். இன்றைக்கும் பண்டரிபுரம் போனோன்னா, 25 போனோன்னா, 26 போனோன்னாலும் ஏதோ ஒரு பஜனை மடத்தில் ஏகாதசி பஜனை நடந்துதான் இருக்கு. ராத்திரி வெள்ளை பார்த்தா மடத்துக்கு மடம் இன்றைக்கும் நாமம் நடக்கிறது. இவாலாம் ஒருத்தாள் கூப்பிட்டு ஒருத்தா ஒரு இடத்துக்கு போய் சம்பாவனை வாங்கிட்டு பஜனை பண்ணுறவா கிடையாது. அவ பகலில் ஏதோ ஒரு வயத்து பொழப்புக்கு ஏதோ ஒரு உத்தியோகம், ஏதோ ஒரு காரியங்களை பார்க்குறவா. பார்த்துட்டு அவ சுயந்துஷ்டி, தன்னுடைய ஈடுபாட்டினால பகவானை அந்தந்த ஏகாதசி வழிபடுறோம். இன்னும் போய் பார்த்தா அந்த கார்த்திகை ஏகாதசி, உத்தான ஏகாதசி, சயன ஏகாதசி, 2 ஏகாதசியும் போய் பார்த்தோன்னா லட்சோபலட்சம் ஜனங்கள் அங்கே நிற்கிறா. அந்த ஸ்ரத்தை நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் கம்மி தான். க்யூவில் 3 நாள் 4 நாள் 5 நாள் இப்படி நின்று தரிசனம் பண்ணுறா. எதனாலனா, அன்னைக்கு அந்த கார்த்திகை ஏகாதசி அந்த ஏகாதசி காலத்தில் பகவானை தரிசனம் பண்ணும். அதனால் 2-3 நாள் இருந்து தரிசனம் பண்ணுறா. அப்பேற்பட்டதான ஸ்ரத்த அந்த ஜனங்களுக்கு. அதுபோல் ஸ்ரத்த நம்ம பக்கம் குறைச்சல், அந்த அளவு ஸ்ரத்த கிடையாது. இந்த பகவானுக்கு எது சாநித்தியம்னா, அந்த நாதமும் நாமமும் தான். ஜால்ரா சத்தம் கேட்க கேட்க, பகவானுடைய நாமங்கள் கேட்க கேட்க அவருக்கு சாநித்தியம். அவர் யார் கூடலாம் இந்த லீலையெல்லாம் பண்ணார்னா, அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி யார்கிட்டையும் பேச மாட்டார். அர்ச்சாவதார நியமாத்து ந பபௌ க்ஷீரமச்சுதா. நீ எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டார், யார்கிட்டையும் பேசவும் மாட்டார். ஆனால் இந்த பக்த விஜயம்லாம் என்ன சொல்கிறது, போனார், பார்த்தார், பேசினார், பால் குடித்தார், சாப்பிட்டார்னு கதையெல்லாம் சொல்கிறது. அதெல்லாம் பொய்யோன்னா அது எல்லாம் உண்மைதான். எப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி நடந்த கதை, 500 வருஷம் முன்னாடி நடந்த கதை. ஏன் நம்ம போனால் சுவாமி பேச மாட்டேங்கிறார்னா, அவரை பேச வைக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்லை. அவர் இன்னைக்கும் சித்தமாக இருக்கார். நாமதேவர் போல பக்தியோடு நீ போனேன்னா உங்ககிட்ட பேசுவார். துக்காராம் சுவாமியை போல பக்தியோடு நீ போனேன்னா உங்ககிட்ட பேசுவார். கோரா கும்பரை போகிற பக்தியோடு போனால் உங்ககிட்ட பேசுவார். அவர்கிட்ட அந்த சக்தி இல்லாமல் இல்லை, நம்மக்கிட்ட அந்த பக்தி இல்லாமல் இருக்கு. அவரோட பண்ண லீலைகள் தான் இந்த பக்த விஜயம்ங்கிறது. ஏன் அந்த க்ஷேத்திரத்துக்கு பகவான் வந்தார் அப்படின்னா, அதற்கு காரணம் யாரான்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புண்டலீகன்கிற பக்தர். பிறந்ததுலேருந்து அசபியமான காரியங்களை பண்ணிட்டு அந்த புண்டலீகன் இருந்துட்டுருக்கான். அந்த அப்பா அம்மா பார்த்தா இவனை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. உரிய காலம் வந்தோன்னே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். கல்யாணத்தை பண்ணி வச்சோடனே அப்பயாவது திருந்துவானோ அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணி வச்சான். எதனால் அந்த குழந்தை வீணா போனா, அசத்தா போனான்னா, காலம் தாழ்ந்து பிறந்த குழந்தை, வயசான பிறகு பிறந்த குழந்தை, அதனால் செல்லம் ஓவரா இருக்கு. அதிபரிச்சியாது அவஜ்ஞா. அது மாத்திரம் இல்லை, இந்தந்த வயசில் குழந்தைகளை இந்தந்த போல தான் வளர்க்கணும்.
ராஜவத் பஞ்சவருஷாணி தசவருஷாணி தாசவத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவத் ஆச்சரேத். 5 வயசு பர்யந்தம் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னா ராஜவத்து பஞ்சவருஷம். ஒரு ராஜா அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பா, ஒரு போஷாக்கா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். இல்லைங்கிற அந்த தாரித்திரம் அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது. எதில் வரக்கூடாதுன்னா புத்தியில் மனசில் வந்துடவே கூடாது. அதனால் எது கேட்டாலும் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வளர்க்கும். உன்கிட்ட ஏழ்மை தான் இருந்தாலும் அதை குழந்தைகள்கிட்ட காமிச்சிக்க கூடாது. ராஜவத்து பஞ்சவருஷம் 5 வயசு பர்யந்தம் தான் அப்படி இருக்கணும். 6வது வயசுலேருந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் மாற்றிக்கணும், சுபாவங்களை மாற்றிக்கணும். தசவரிஷாணி தாசவத்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை வளர்க்குற காரியத்தில் 5 வயசு முடிஞ்செடுத்துன்னா ஒரு வேலைக்காரனை போல வளங்கிறார் சாஸ்திரத்து. அவனை உனக்கு கீழே வச்சுக்கோ, நீ சொன்னதை அவன் கேட்கணும், அது போல வச்சுக்கோ. ஒரு காரியம் சொன்னால் அலட்சியமாக விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நீ சொன்னால் அவன் கேட்கணும், வேலைக்காரனை போல. அந்த பாவத்தில்னு அர்த்தம். அதுக்குன்னு வேலைக்காரனை வச்சுக்கோன்னா வீட்டில் வேலைக்காரனை வச்சுக்கோன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவு கண்டிப்போடு அந்த குழந்தைகிட்ட இருன்னு அர்த்தம். தசவருஷாணி தாசவத்து பிராப்தேது ஷோடசே வருஷே 16 வயசு ஆயிடுத்துன்னா திருப்பி இந்த வேலைக்கார பாவத்தில் வந்துட்டு பழகக்கூடாது. புத்திரம் மித்திரவதாச்சரேத் அவன் தோளில் கையை போட்டு தட்டி கொடுத்து அவனை ஒரு ஃப்ரெண்டாக நண்பனாக பாவித்து அவனுக்கு விஷயங்களை எடுத்து சொல். நீ பாட்டுக்கு பழையபடி அவன்கிட்ட ரொம்ப உக்கிரமாவோ கோபமாவோ சொன்னேன்னா அவன் அம்மாவட்ட கூப்பிட்டு சொல்லிடுவான், அம்மா பழையபடி அவங்க ஆத்துக்கார் மிரட்டின்னு இருக்கார், இதெல்லாம் இனிமேல் இங்கே வச்சுக்க வேண்டாம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவான். உனக்கு மரியாதை வேணும்னா 16 வயசு ஒரு பையன் தாண்டிட்டான்னா மித்திரவதாச்சரேன்னு அவன்கிட்ட ஃப்ரெண்டு பாவம், அவன் உனக்கு நண்பன்கிற பாவத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல். இது யார் சொல்கிறான்னா சாஸ்திரங்கள் ரிஷிகள் நம்மளுக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கு. இவன் அந்த அதிக செல்லத்தினால என்னாச்சுன்னா அந்த குழந்தை வீணாக போயிட்டு. கல்யாணம் பண்ணினா மாறும்னு பார்த்தா அதுவும் மாறல. இவாளுடைய நினைப்பெல்லாம் மாறி போச்சு. கல்யாணம் பண்ணினா இன்னும் ஏருக்கு மாறா போயிட்டான். ஏன்னா அந்த ஆத்துக்கு வரவளை வச்சு தான் இது எல்லாமே தீர்மானம். இந்த குடும்பம் எதனால் முன்னேறும்னா ஒரு குடும்பத்தினுடைய பேர் பெருசாக இருக்கும். ஒரு பய பிறந்தான்னா அந்த குடும்பத்தினுடைய மொத்த பேரையும் அழிச்சிடும். இல்லைன்னா அந்த ஆத்துக்கு வர மருமகள் இருக்காளே அவ கையில் தான் இது எல்லாமே. தர்மத்தினுடைய அடிப்படையில் எல்லாமே அவள்கிட்ட தான் இருக்கு. சற்று ஏறுமாறாக இருப்பாளே தாமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளுனர். அவ இல்லறத்தில் நல்லபடியாக வச்சுட்டாதானே எல்லா தர்மங்களுக்கும். அவ ஏறுக்குமாறா இருந்தானா இல்லற தர்மத்தில் உன்னால் இருக்கவே முடியாது. அந்த குடும்பம் மேலே வளரவே வளராது. அவன் நேர் விருத்தமாக இருக்கா. இவ எதற்காக இத்தனை கஷ்டப்பட்டா கல்யாணம் பண்ணி வச்சான்னா இவன் திருந்தனம்னு. இவ அவ கூட சேர்ந்துட்டு ஜோடி கட்டுண்டு அப்பா அம்மாவை திட்டுறது, அடிக்கிறது, வெய்யறது. உடனே பார்த்தா அவ கிளம்பி காசியை நோக்கி போயிட்டான். 3 விஷயங்கள் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அம்மா அப்பா விஷயமாக. அவ இருக்கும்போது என்ன பண்ணணும், இல்லாத போது என்ன பண்ணும். 3 விஷயங்கள். ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச். இது பண்ணாதான் அவன் புள்ள. என்ன பண்ணணும்னா ஜீவத்தோர் வாக்கியதரணாத் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவ சொல் பேச்ச முழுமையாக கேட்கணும். அப்பா அம்மா சொல்றத முழுசாக கேட்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாத் அவ காலமான பிறகு வருஷா வருஷம் அவளுக்கு அந்த திதியில் பண்ண வேண்டிய காரியங்களை கரெக்டாக ஸ்ரத்தையாக பண்ணும். அது மட்டும் இல்லை, கயாயாம் பிண்டதானாஞ்ச் ஒரு ஆயுசில் ஒரு தடவையாவது கயக்கி போய் அம்மா அப்பாவுக்கு பண்ண வேண்டிய அந்த பித்ருகாரியங்களை ஸ்ரத்தையாக ஒரு தடவையாவது பண்ணிடும். இது நமக்கு சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்றது. பார்த்தா இவன் சொன்னா கேட்கல, நேராக காசி கிளம்பி போயிட்டு.
இவருடைய சம்சாரமும் ஆசைப்பட்டா காசிக்கு போகணும்னு. உடனே பார்த்தா சம்சாரம் சொன்னால் அப்படியே விட முடியுமோ? உடனே ஒரு குதிரையை வாங்கினா, சாமான்கள்லாம் மேலே வச்சு, சம்சாரத்தை மேலே உட்காத்தி வச்சு, மனைவி அழிச்சுட்டு காசி போகிறான். போகிற வழியில் அவள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்குறான், விட்டுட்டு போயிட்டே இருக்கு. போய் ஒரு சத்திரத்தில் தங்குறான். ராத்திரி தூக்கம் வரல. எய்த்தாப்பில் ஒரு ரிஷியினுடைய ஆசிரம். இங்கேருந்து காசி எவ்வளோ தூரம்னு கேட்போன்னு போய் அந்த ரிஷிகிட்ட கேட்கலான்னு போகிறான். போய் கேட்டால் அவர் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிற. இன்னும் சில மணி தூரங்கள் தான் பாக்கி, கொஞ்சம் தூரம்தான் தெரியுறது. இருந்தாலும் கரெக்டாக எவ்வளோ தூரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனால் அவர் தெரியலப்பான்னார். திட்டிவிட்டானா கோவலத்தில். லோக்கலில் இருந்துட்டே ஸ்ரீவல்லிபுத்தூர் போகாதபடிக்கு அடுத்தாப்பில் இருந்தான்னா, ஆண்டாளை தரிசனம் பண்ணாமல் இருந்தால் அவனுக்கு க்ஷேத்திர பாபின்னு பேர். பக்கத்தில் இருக்குது கங்கை, அதில் போய் குளிக்கிறதும் இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியலன்னு வேற சொல்கிறேன். ரொம்ப விசேஷம். இப்படியா இருப்பா அந்த பக்கத்தில் இருந்துட்டு? இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. நீங்களாம் க்ஷேத்திர பாபின்னர். பக்கத்தில் இருந்துட்டே அங்கே போகாமல் இருந்தால் க்ஷேத்திர பாபின்னு பேர். புண்ணிய நதி பக்கத்தில் ஓடினாலோ, புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலோ போய் பார்த்து தரிசனம் பண்ணணும். ஒரு நதிகள் இருந்தால் போய் சேவித்து அதை ஸ்நானம் பண்ணணும். உன்னுடைய பாபங்கள் தீர்றது பலவிதம், அதில் ஒரு விதம் நதிகளில் ஸ்நானம் பண்ணுற. அதனால தான் அதற்கு வெறும் தீர்த்தங்கள்னு பேர் கிடையாது, புண்ணிய தீர்த்தங்கள்னு பேர். அது எங்கன்னா பாரத தேசத்தில் மட்டும்தான். வேற எந்த தேசத்துலையும் இந்த பேர் நதிகளுக்கு கிடையாது. எங்கெங்கெல்லாமோ ஓடுறது நதிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபால்ஸுங்கிறா, அமேசான் நதிங்கிறா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் இங்கே பாரத தேசத்தில் ஓடக்கூடிய எல்லா நதிகளுக்கும் புண்ணிய தீர்த்தம்னு பேர். எத்தனையோ நதிகள். காவேரி எடுத்தால் புண்ணியம், கங்கை எடுத்தால் புண்ணியம், சரஸ்வதி எடுத்தால் புண்ணியம், துங்கபத்ரா, யமுனா, எத்தனை நதிகள் உங்களுக்கு வேணும் அத்தனையும் இருக்குது. அத்தனை நதிகள்லையும் குளிச்சேன்னா உனக்கு புண்ணியம். அதற்கு மேலே ஒரு படி மேலே போய் சொல்கிறார், உன்னால் வடக்கில் 1000 கிலோமீட்டர் தாண்டி போய் உன்னால் கங்கையில் ஸ்நானம் பண்ண முடியாதுரா. அப்படி நீ பண்ண முடியலனாலும் தப்பு இல்லை. ரிஷிகள் என்ன சொல்கிறான்னா, உன் ஆத்து பாத்ரூமில் உட்காந்துட்டு கங்கே கங்கே கங்கேன்னு அந்த கங்கையினுடைய பேரை சொல்லி நீ குளிச்சேன்னா என்னென்னா கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ண புண்ணியம் உன் ஆற்று பாத்ரூம்லேயே கிடைக்கிறது. இது யாராவது பண்ணுவாள இந்த கருணையை? ரிஷிகள் நம்மளுக்காக வகுத்து கொடுத்துருக்கா. இந்த பெருமை நம்ம பாரத தேசத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. மித்த நதிகள்லாம் நதிகள்னு பேர், நம்ம தேசத்தில் ஓடக்கூடிய நதிகளுக்கு புண்ணிய நதிகள்னு பேர். இப்படி பக்கத்திலே இருந்துட்டு குளிக்காமல் இருக்கீரே, நீங்கள் க்ஷேத்திர பாபின்னு கிளம்பி போயிட்டான். ராத்திரி போய் படுத்துட்டு பார்க்குறான், தூக்கம் வரல. திருப்பி எழுந்து வந்து அந்த ஆசிரமத்தை அப்படி பார்க்குறான். ஒரு 3 ஸ்திரீகள், 3 பெண்கள் என்ன பண்ணுறா, அந்த ஆசிரமத்தை பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு சுத்தம் பண்ணி எல்லா காரியங்களையும் பண்ணுறா. வஸ்திரங்களை தோச்சு உணர்த்துறது, இது போல் பல காரியங்களை பண்ணுறா. பணிவிடைகள். இவனுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, அவ போகிறம்போது பார்த்தா, உள்ளே போகும்போது பார்க்குறான் இவன் கருத்த நேரத்தோடு இருக்காவ. 2 மணி நேர காரியங்கள். விடிய கார்த்தால வேளையில் வெளியில் வரா, வெளுத்த சுந்தரிகளாக இருக்கா. அழகான ரூபம், வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கா. அது எப்படி ஒரு ஆற்றுக்குள்ளே போகும்போது கருப்பாக இருக்கா, வரும்போது வெளுப்பாக எப்படி மாற முடியும்? இவனுக்கு அந்த அந்த ஆசை தாங்கலை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி மாற முடியும் ஒரு பொம்மநாட்டியால்? பார்த்தா நேராக அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டான். உள்ளே போயிட்டான். இப்போ தான் திட்டிகிட்டு வந்திருக்கான் அவரை. இருந்தாலும் அதை தாண்டி போய் அதை கேட்கணும்னு போய் கேட்குறான். நீங்கள் இப்போ தான் பார்க்குறேன், 2 மணி நேரம் 3 பொம்மநாட்டிகள் வந்தால், ஸ்திரீகள் வந்து எல்லாம் பண்ணுறா. பண்ணிவிட்டு போகும்போது வரும்போது கருப்பாக இருந்தால், போகும்போது வெளுப்பாக இருக்கு. இதோட ரகசியம் என்ன? எப்படி அவாம் இந்த ரூபத்திலிருந்து மாறினா? எனக்கு புரியவே இல்லையே. அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அவர் சொன்னார், ரகசியம்லாம் தனியாலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, உள்ளே வந்து பாரு. ஒரு கட்டில் அம்மா அப்பா, வாளுக்கு சேவை பண்ணுறேன். இதை தவிர ஒரு தர்மமும் எனக்கு தெரியாது. வந்து போகிறது யாருன்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி. எதனால் வந்தான்னா அவளுடைய பாப்பத்தை இங்கே வந்து தீர்த்துட்டு போகிற. அப்போ தான் யோசிச்சானா, நம்ம இவரை பாப்பின்னு திட்டுறோம்,
இவர் கங்கை யமுனையுடைய பாபத்தை போக்குறார். அப்பேற்பட்ட தபஸ் எது? இந்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, அவளுக்கு பணிவிட பண்றது. இந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினா கங்கை யமுனையுடைய பாபத்தை போக்க முடியுமா? தீர்மானமா போக்க முடியும்பா. நீ ஸ்ரத்தையாக பண்ணேன்னா அந்த பணிவிடைக்கு அந்த சக்தி உண்டு. அதற்கு மேல ஞானத்தை கூட கொடுக்கக்கூடியது அப்பா அம்மாவுடைய சேவை. அவளுடைய பாபத்தை உங்களால் எப்படி போக்க முடிஞ்சதுன்னா இந்த பணிவிட தான் அதை போக்கித்து. அதனால அவளுக்கு ஏன் அந்த கருப்பு நிறம் வந்ததுன்னா, நித்தியபடி அவ சங்கல்பம் பண்ணி அந்த கங்கையிலையும் யமுனையிலையும் பாபத்தை போக்கிக்கிறேன் பாபத்தை போக்கிக்கிறேன் பாபத்தை போக்கிக்கிறேன்னு அந்த பாபத்தில் விட்டுறோம் நம்மெல்லாம். அந்த பாபமெல்லாம் அந்த ஸ்திரீகள் இடத்துல இந்த கங்கை யமுனை சரஸ்வதிகிட்ட வந்து, பாப்பம்ங்கிறது ஒரு ரூபம் கிடையாது, இவாள்கிட்ட நம்ம விட்டுடுறோம் சங்கல்பம் பண்ணி. அதை அவள் வாங்கிக்கிறா, அவள் கருத்த நிறத்தில் போகிறான். அவள் என்ன பண்ணுறான்னா அந்த கருத்த ரூபத்தை பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இங்கே வந்து பணிவிடைகள் பண்ணி அதெல்லாம் போக்கிக்கிறோம். அப்போ தான் யோசித்தான், அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷ பண்ணா, சேவை பண்ணா, பணிவிட பண்ணா கங்கை யமுனையுடைய பாபத்தை போக்கலாம். எப்பேற்பட்ட சிரேஷ்டம் அது பார்த்தா. இதை தெரிஞ்சுக்காம அவளை உதறிட்டு ஆற்றுல விட்டுட்டு வந்தோமே, உதாசீனப்படுத்தினோமே, அடித்தோமே, திட்டினோமே. நேராக போனால் அவள் அப்பா அம்மாவுடைய காலில் விழுந்தான். பொண்டாட்டியை தியாகம் பண்ணா, குதிரையை விட்டான், சத்திரத்தை விட்டா, நேராக போய் அவளுக்கு நமஸ்காரம் வணங்கினா, காலில் விழுந்தாவா அவனை எழுப்பி நிறுத்தினா, அப்பா உன்னை மன்னிச்சுட்டு. எவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கான், திட்டியிருக்கான், எல்லாத்தையும் மறந்துட்டாள். ஒரு க்ஷணத்தில் அவள் மறந்துடுவா. வேதமே என்னன்னா, நித்தியபடி அவ பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ண பிறகு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது, நான் பல காரியங்கள்னால பூஜை பண்ணியிருக்கேன், பூஜை பண்ணும்போது பல தவறு நடந்திருக்கும், எச்சல் பட்டிருக்கும், ஒருவேளை தப்பாக பண்ணியிருப்பேன், மந்திரத்தை தப்பாக சொல்லியிருப்பேன், இல்லை பூவை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டேன், அச்சிரத்தையாக போட்டிருப்பேன், இது போல் பல தப்புகள் பண்ணியிருப்பேன், தவறுகள் நடந்திருக்கும். அதெல்லாம் நீ எப்படி ஏற்றுக்கணும்னா, என்னுடைய பூஜையை எப்படி ஏற்றுக்கணும்னா, பிதேவ புத்திரான் பிரதினோ ஜுஷஸ்வா. ஒரு அப்பா குழந்தை எந்த தவறு பண்ணாலும் எப்படி அதை பெருசு பண்ணிக்காமல் ஏற்றுப்பாரோ அதுபோல் நீ ஏற்றுக்கணும். சொல்கிறது யாருன்னா, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான்னு சொல்லக்கூடிய மூச்சுக்காத்தான பகவானுடைய மூச்சுக்காத்தான வேதம். அந்த வேதத்தில் பூஜையை முடித்த பிறகு அப்பாவை போல் என்னை ஏற்றுக்கோ, அப்பா பண்ணது போல் ஏற்றுக்கோன்னா அந்த அப்பாவுடைய ஸ்தானம் எவ்வளோ பெருசு. எந்த தப்பு பண்ணாலும் அவன் மனசில் வச்சுக்க மாட்டான். பார்த்தா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை எழுப்பி அவனை கட்டி அணைச்சி, அப்பா நாங்கள் காசிக்கு போம், இதை தவிர வேறு ஜோலி கிடையாதுன்னா ஒரு காவடி கட்டினா 2 பேரையும் தூக்கிட்டு போயிடும். கிருஷ்ணன் இருக்கிற காலம்னு தெரிஞ்சது உடனே அந்த கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு துவாரகையை நோக்கி பிரயாணம். அப்படி போகிற வழியில் ரம்யமான ஒரு நதி தீரம், பீமா நதி தீரம்னு ஒரு தீரம். அந்த இடத்துல பர்ணசாலையை கட்டி இருந்துட்டுருக்கா அந்த தம்பதிகள். அவளுக்கு சேவை பண்ணிட்டு, அம்மா அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு அந்த பையன் இருக்கான். இந்த பணிவிட ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கான். இதை யாரு கேட்டு அறிஞ்சுக்கிறான்னா, துவாரகையில் இருக்கக்கூடிய பகவான். இவாள்லாம் அவரை பார்க்க தானே போறா. இந்த பகவான் ஆனால் விசாரிக்கிறார், நான் ராமாவதாரம் பண்ணேன், இப்போ தானே சொன்னேன், அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சேவைகள் பண்ணேன், அதுபோல் இப்போ யாராவது பண்ணுறாளா நாரதரே? இப்பயும் இருக்கா. உங்களை விட ஸ்ரத்தையாக பண்ணுற ஒருத்தர் இருக்க. என்னை விட ஸ்ரத்தையாக யார் பண்ணுறா? இன்னார்னு சொல்லலை, வாங்க கூட்டின்னு போய் காமிக்கிறேன்னார். நேராக கூட்டின்னு வந்து விட்டார். பகவான் கிளம்பினோன்னு ருக்மிணி தேவி நானும் வரேன், வா சேர்ந்து போகலான்னு 2 பேருமாக கிளம்பி வர. எப்படி வரான்னா, 2 கை 2 கால் கிருஷ்ணனாக வரார். சதுர்புஜம், சங்கம், சக்கரம், வைகுண்ட ரூபம் இப்படிலாம் வரல, நார்மல் ஒரு மனுஷனை போல் வந்து அந்த குடிசைனுக்குள்ளே வந்து நிற்கிறார். வந்தவாளை உபச்சாரம் பண்ணும், வாங்கோன்னு கூப்பிடணும், கூப்பிட்டு உக்காத்தி வைக்கணும். உக்காத்தி வச்சவாளுக்கு ஒரு சொம்பு தீர்த்தமோ ஒரு டம்ளர் ஜலத்தையோ கொடுத்துடணும். அதற்கு மேலே உனக்கு சௌரியம் இருந்தால், உங்கள் ஆத்து மாமி உனக்கு பர்மிஷன் கொடுத்தா காஃபியோ பலகாரமோ அது அவ சௌரியம். பேசிக்காக என்ன பண்ணணும்னா, வாங்கோன்னு கூப்பிடணும், உட்காந்து வைக்கணும், உபச்சாரம். கனியிருப்ப காய் கவர்ந்தற்றேங்கிறார் வள்ளுவர். இனிமையான வாக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் பகவான்.
அதை வச்சுட்டு இனிமையாக இல்லாதபடிக்கு கடுபடுன்னு பார்த்து முறைக்கிறது, தேவையில்லாத சொற்களை பேசுறது. இனிமையாக பேசக்கூடிய சொற்களை பகவான் கொடுத்துருக்கு. வாங்கோன்னு உபச்சாரப்படுத்தி ஒரு சிரிப்பு, அதில் உனக்கு ஏதாவது செலவாக போகிறது, ₹1 செலவு கிடையாது. ஒரு சொம்பு தீர்த்தம் வேணா குடிக்கிறார், இல்லாட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்படி உபச்சாரப்படுத்தணுங்கிறது சாஸ்திரம். வந்தவாளுக்கு ஆசனம் போடணுமே, உடனே அந்த புண்டலீகன் இருக்காரான்னு விசாரிச்சா ஒரு இந்த பர்ணசாலையை கட்டுற காலத்தில் ஒரு 2 செங்கலை தூக்கி வச்சுருக்காங்க. மீந்த செங்கல். இந்த மிச்சமான செங்கலை எடுத்து போட்டு, நில்லுங்கோ, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணும். அவளும் பாண்டுரங்கனும் தாயாரும் அந்த செங்கல் மேலே ஏறி இடுப்பில் கையை வச்சுன்னு அப்படி நின்னான். ஆச்சு 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 ஆத்திற்கு வந்தவாளை நிற்க வச்சுட்டு அவர் பாட்டு காரியம் பார்த்துட்டே இருக்கார் அந்த புண்டலீக். பகவான் எனக்கு டைம் ஆச்சு, வந்த காரியம் ஆச்சுன்னு கிளம்பலையாம். நின்று பொறுமையாக எத்தனையும் கவனிச்சார். கடைசியாக எல்லா சேவையும் முடிஞ்சு அப்பா அம்மாவை தூங்க பண்ண பிறகு ஞாபகம் வருது, ஆஹா ஆற்றுக்கு ஒரு அதித்தி வந்தாலே, ஒரு விருந்தாளி வந்தாலே, அவளை நிற்க வச்சுட்டு நம்ம சாப்பிட உட்காடுறோமே. வீட்டுக்கு வந்தவாளை உபச்சாரம் பண்ணாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. அவளுக்கு சேர்த்து உபச்சாரம் பண்ணிவிட்டு தான் நம்மளே சாப்பிடணும். அந்த பண்பு தெரிஞ்ச அந்த புண்டலீகன் உடனே போய் அவளை கூப்பிட்டு, இங்கே ஆகாரம் பண்ணுறேளா, எங்கேருந்து வந்தேன், யாரை பார்க்க வந்தேன், எதற்காக வந்தேன், காக்கருக்க வச்சுட்டேனே. அவர் எதுவுமே சொல்லலை, நான் வந்த காரியம் ஆச்சுன்னர். எந்த காரியம்? பணிவிட இருக்கா, பண்ணுறவர் இருக்காரான்னு கேட்டேன். அதை இப்போ கண்கூடாக 2 மணி நேரமாக நின்று பார்த்தேன். அதனால் நான் வந்த காரியம் ஆச்சு, எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. சரி, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தேன்னா, உடனே பகவான் என்னன்னா வைகுண்ட ரூபம். சங்கச்சக்கரதர வைஜயந்திதர பீதாம்பரதர கோவர்தனதர. யாராவது கேட்டால் வைகுண்ட ரூபத்தை பகவான் லேஸில் காமிக்க மாட்டார். ஆனால் இந்த பக்தன் கேட்குறான், யாருன்னு கேட்டார், வைகுண்ட ரூபத்தை காமிச்சார். ஸ்வயம் பாண்டுரங்கன். யாருடான்னா வைகுண்டவாசி ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாசன். சங்கம் சக்கரம் கத பத்மம் வைகுண்ட ரூபம் வனமாலை வைஜயந்தி முக்தாகாரம் மகரகுண்டலம். இது போல் அந்த ஸ்வரூபத்தை காமிக்க நடுங்கி போயிட்டானா. 2 மணி நேரம் உங்களை நிற்க வச்சேனே. உடனே சுவாமி சொன்னார், நீ நிற்க வச்சதான்னு நினைக்கிற, நானும் என் வந்த காரியம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ பண்ணுறத ஆறாமரை இருந்து பொறுமையாக பார்த்து, அதற்கு தான் நான் வந்தேன். உன் சேவையில் சந்தோஷப்படுறேன். உனக்கு என்ன வரம் வேணும்? நீங்கள் இங்கேயே இருக்கணும். உங்களுக்கு இந்த பேர் உண்டாகணும். என்ன பேர் உண்டாகணும்னா, புண்டலீக வரதன்னு பேர் உண்டாகும். இந்த க்ஷேத்திரத்துக்கு புண்டலீக புறம்னு பேராகும். ஏன்னா எனக்கு என்ன தெரியும்? தபசு தெரியாது, தியானம் தெரியாது, யோகம் தெரியாது, பக்தி தெரியாது, அர்ச்சனை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் என் அட்ரஸை விசாரிச்சு நீங்கள் வந்து எங்கள் ஆற்று வாசலில் நிற்கிற. எதற்காக நிற்கிறேள்? அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணால் பகவான் வருவாங்கிறது இந்த லோகத்துக்கு தெரியணும். ஏன்னா பாதி பேர் ஆற்றுல அப்பா அம்மா கிடையாது. எல்லாரும் எங்கே இருக்கான்னா விருத்தாசிரமத்தில் இருக்கா, இல்லைன்னா ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுரு. அவளுக்கெல்லாம் அந்த அருமை தெரியணுமே. அப்பா அம்மா ஆற்றுல இருந்தால் க்ஷேமம். என்றைக்குமே நம்மளை பற்றி கவலைப்படுற ஜீவன்கள் உண்டுன்னா அது நம்ம அப்பா அம்மா தான். உனக்கு குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் உன்னை குழந்தையாக பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணுமோனோ, அது யாரான்னா அப்பா அம்மா. நீ இறங்கி நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துன்னு போயிடுவ. ஆனால் நீ வண்டி எடுத்துன்னு திருப்பி ஆற்றுக்கு வர பர்யந்தம், ஒன்று அவள் கண்ணில் பார்க்குற பர்யந்தம் உன்னுடைய பிரக்ஞை அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். உன்னை பற்றி அவள் யோசிச்சுட்டே இருப்பாள். அப்படி ஒரு பெரியவா ஆற்றுல இருந்து உன்னை பற்றி யோசிச்சுட்டே இருந்தான்னா என்ன ஆகும்னா, உனக்கு நடக்கிறதா இருந்த கெட்டது கூட மாறி நல்லதாக நடக்கும். அவளுடைய அனுக்கிரகம், அவளுடைய நினைப்பு, அது உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நல்லது கெட்டது யாரா சொல்கிறான்னா, அப்பா அம்மா ஆற்றுல இருந்தால் தான் நல்லது கெட்டது தெரியும். பெரியவாளே இல்லாமல் சின்னவாளே இருந்தால் என்னாகும்னா அது நன்னதாக இருக்காது, ஒரு கிரகம் நன்னா இருக்காது. ஆற்றுக்கு பெரியவான்னு செலவாக இருந்தால் தான் கெட்டது நல்லது ரெண்டுத்தையும் எடுத்து கொடுப்போம். உன்னை பற்றி கவலைப்படுறதுக்கு அவள் தான் இருக்கா. அப்படி இருக்கிற காலத்தில் அவளை ஆற்றுல வச்சுக்காதபடிக்கு வெளியில் கொண்டு போய் தியாகம் பண்ணக்கூடாது. அந்த தர்மம் தெரியணும்னா அப்பா அம்மாவை கூடயே வச்சுக்கணும். ஏன்னா நீ குழந்தையாக இருக்கும்போது நீ என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்க அத்தனையும் பொறுத்துண்டு உன்னை வச்சுட்டே உனக்காக பல தியாகம் அவள் பண்ணியிருக்கா. சத்சங்கத்துக்கு வரலையான்னா, இல்லை குழந்தைக்கு படிப்பு இருக்குது,
குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது, குழந்தைக்கு டியூஷன் இருக்குது, இதெல்லாம் சொல்லி அவள் தியாகம் பண்ணுறா. ஆனால் நீ அவளை சத்சங்கத்துக்கு கூட்டின்னு வர மாட்டேங்க. அவளை யார் சார் கூட்டின்னு வருதுங்கிற? நீ அவளை பாரமாக நினைக்கிற. ஒன்று அவள் சின்ன வயசில் பாரமாக நினைக்கல. எத்தனை கோவில் ஏறி இறங்கியிருக்கா உன்னை தோளில் போட்டுண்டு, எத்தனை மழை எத்தனை வெயில், எல்லா காலத்துலேயும் ஒன்றை வச்சுன்னு அவள் சுமந்திருக்கா. ஆனால் கடைசியாக அவள் குழந்த மாதிரி ஆற காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் அவளால் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும், நிறைய பண்ணுவா. இது பிரகிருதி தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதை தாங்கிண்டு நம்ம பண்ணித்தான் ஆகும். ஏன்னா உனக்கு க்ஷேமம் வேணும்னு நினச்சேன்னா நீ அதை பண்ணித்தான் ஆகும். இல்லை க்ஷேமம் வேண்டான்னா நாளைக்கு நீ கொண்டு போய் இப்போ உங்கள் அப்பா அம்மாவை விட்டேன்னா நாளைக்கு இதை உன் புள்ள பார்த்துட்டு இருக்கான், உன் புள்ள உன்னை கொண்டு போய் விடுவான். அதனால் நாளைக்கு உனக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீ அப்பா அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், கூடையே வச்சுக்கணும், ஆற்றுல இருந்து பரிபாலனம் பண்ணணும். அந்த தர்மம் லோகத்துக்கு தெரியணுமோனோ அதற்காகவே பகவான் என்ன பண்ணுறான்னா இது போல ஒரு லீலையை பண்ணுறான். அதை தான் இந்த புண்டலீகன் பிரார்த்திக்கிறான். நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டெல்லாம் தெரியாது, நீங்கள் இங்கேயே நிற்கணும், உங்களுக்கு புண்டலீக வரதன்னு பேர் வரணும். எதற்காக வந்தான்னு 4 பேர் கேட்பா, அப்பா அம்மாவுக்காக வந்த தெய்வம். இன்றைக்கி நான் சொல்கிறேனே சிவகாசியில், இது போல் எல்லா ஊர்லேயும் எல்லாரும் சொல்லுவாள், அப்பா அவளுக்கு அப்பா அம்மாவுடைய பெருமை தெரியும். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துக்கு புண்டலீக புறம்னு பேர் வரணும். அப்படி இருந்தால் தானே 4 பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். அப்பா அம்மாவுடைய பெருமை தெரியும், நீங்கள் வந்ததுடைய உத்தேசமும் தெரியும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண. அதற்கு ஏற்றது போல பகவானும் சந்துஷ்ட சித்தனாக அந்த புண்டலீகன் பிரார்த்தனை பண்ணது போலவே அதே க்ஷேத்திரத்தில் இருக்கார், அதே பேரோடையே இருக்கார், இன்னைக்கும் இருந்துருக்கார். இருந்து பல லீலைகள் பண்ணார். பண்ணின லீலைகளில் நம்ம பாண்டுரங்க பக்த விஜயம்ங்கிற பேரில் என்னென்ன லீலைகளை அனுபவிக்க முடியுமோ இந்த 5 நாளில், இன்னும் 4 நாள் தான் இருக்குது, மீதி உள்ள 4 நாட்களில் என்னென்ன லீலைகளை சரித்திரங்களை அனுபவிக்க முடியுமோ யதாசக்தி அதை நம்மளும் அனுபவிப்போம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். தியாகராஜன் அவரோடு சேர்ந்து பல பேர் சேர்ந்து அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்ட உடனே இந்த சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டார். 5 நாட்கள், ஒரு நாள் போயிடுத்து, மீதி 4 நாட்கள் தான் இருக்குது. இங்கே வந்திருக்கிறவா என்ன பண்ணணும்னா யார் யாருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கோ அவளுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்னொரு தடவை இந்த சத்சங்கம் நடக்க போகிறதில்ல. 4 நாள் கழித்து இந்த மண்டபத்துக்கு வந்தால் மண்டபம் பூட்டி தான் கிடக்க போகிறது. அதனால் இருக்கிற பொழுதே பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்மளால் 4 பேருக்கு இந்த சத்சங்கம் போய் சேரணும். 4 நாமா சொல்கிறதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருக்கணும். அவளை இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். இதை கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. யார் யாருக்கெல்லாம் இந்த சத்சங்கத்தை தெரிஞ்சவா இருக்காளோ அத்தனை பேர்ட்டையும் இப்படி ஒரு சத்சங்கம் நடக்கிறது. 6:30லேருந்து 8:30, சரியாக 6:30லேருந்து 8:30 எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவளை முடிஞ்சவாழ்கிட்ட தெரியப்படுத்தி எல்லாரையும் சத்சங்கத்தில் ஈடுபடுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுபோல் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சாயந்தர சத்சங்கம் இங்கே நடக்கிறது. கார்த்தாலவில் இப்போ இருக்காரே இந்த பாண்டுரங்கன் அண்ணா, நம்மளுக்கு இந்த பாண்டுரங்கன் கொடுத்து பல வருஷங்கள் ஆயிடுத்து. ஆனால் இந்த பாண்டுரங்கன் இப்போ தான் வெளியில் வர்றார். இப்போ டிசம்பர் மாதம் போன வருஷம்தான் அண்ணா கதையில் குருநாதர் சொன்னார், இதுக்கு என்ன பேர்றான்னா ஸ்ரீ விட்டல விஜயம்னு பேர் வச்சுருக்கார். வச்சு இது போல் சுவாமி எடுத்துன்னு ஊர் ஊராக போய் சத்சங்கம் நடத்துன்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கார். அவருடைய அனுகிரகத்தில் இது போகிற பல ஊர்கள் போயின்னு இருக்கோம். அதில் இவர் வந்த முதல் ஊர் எதிரானா பொள்ளாச்சி. அந்த பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் தென்செங்கம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் முதலாக இவர் எழுந்தருளி அங்கே ஒரு சத்சங்கம் பண்ணோம். நல்ல சூப்பரான கூட்டம், நல்ல ஜனங்கள், நல்ல கூட்டமாக இருந்தது. இவர் வந்த முகூர்த்தம் ரொம்ப ஜே நடந்தது அந்த சத்சங்கம். அதே போலவே இந்த பாண்டுரங்கன் வந்திருக்கக்கூடியதான 2வது ஊர் இந்த சிவகாசி. இந்த சத்சங்கத்துக்கு தான் 2வதாக வர்றார் அவர். இந்த சத்சங்கம் சாயந்தர வேளையில் இது நடக்கிறது. கார்த்தால வேளையில் ஒரு 5 பேருடைய வீட்டுக்கு கிரகத்துக்கு போகிறது போல தீர்மானம் பண்ணியிருக்கும். என்ன காரியக்கிரமம் என்ன நடக்கும் கார்த்தால வேலைன்னா, இந்த சுவாமி ஆற்றுக்கு வந்துடுவார். சங்கல்பம் பண்ணிக்கலாம். அவாவா யார் இருக்கேளோ அந்த தம்பதிகள் சங்கல்பம் பண்ணிட்டு நீங்களே அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு ஒரு 1/2 மணி நேரம் சத்சங்கம், ஏதாவது ஒரு பஜனை, 1/2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம், 1/2 மணி நேரம் கதை. இன்றைக்கி நம்ம தியாகராஜன் ஐயா அவாத்தில் நடந்தது, அவருடைய வீட்டில் இந்த சத்சங்கம் நடந்தது. முடிந்த உடனே கல்யாண அஷ்டபதி, முடிஞ்ச உடனே உஞ்சவர்த்தி,
மங்களத்தோட பூர்த்தி. இது ஒரு காரியக்கிரமமாக ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கும். இது யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அவள் ஆற்றுல 5 நாள் வந்து பண்ணுறதாக ஒரு உத்தேசம். இன்றைக்கி ஒரு நாள் பூர்த்தி ஆகிடுத்து, மீதி இன்னொரு 4 நாட்கள் இருக்குது. யாருக்காவது அப்படி விருப்பம் இருக்குன்னா அதற்கு ஒரு விதிமுறையும் வச்சுருக்கு. யாருக்காவது அது பண்ணணும்னு இஷ்டம் இருந்தால், சுவாமி ஆற்றுக்கு வரணும்னு விருப்பம் இருந்தால், அந்த தியாகராஜன் ஐயா அவள்கிட்டே கேட்டேன்னா டைமிங்கும் அதற்கு உண்டான விதிமுறையும் சொல்லுவாள். முன்னாடி கவுண்டரில் கூட கேட்டுக்கலாம், அவள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாள். யார் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை இருக்கோ அவெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை நடத்தலாம். திருப்பியும் சொல்கிறேன், இந்த சத்சங்கம் நடக்கிறத எல்லாருக்கும் போய் தெரிவிக்கணும். நீங்கள் 4 பேரை நாளைக்கு கூட்டிகிட்டு வரணும். சத்சங்கத்தை தெரிவித்து நாளைக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கும்படிமா பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் வாசலில் விபூதி இருக்குது. இந்த ஆசிரமத்திலேயே தயாரிக்கப்பட்டதான விபூதி, பியூரான விபூதி. வெளியில் நிறைய விபூதி கிடைக்கிறது, எல்லாத்துலேயும் இந்த கலப்படம்லாம் ஏதோ கலக்கிற, அது இல்லாதபடிக்கு சுத்தமாக தயாரிக்கப்பட்டதான விபூதி. யாருக்கு வேணுமோ வாங்கி அதை பயனடையலான்னு நானும் சொல்லிக்கிறேன். 4 நாட்கள் வந்து பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மங்களோ ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களோ ரமணீய மூர்த்தயே தே மங்களோ ஸ்ரீவத்ஸ பூஷாய சார்வினே மங்களோ நந்த கோபாத்மஜாயா ஜய மங்களோ நித்ய சுபமங்களோ சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா போலா குண்டலீ கவரதா ஹரிவிட்டல் समस्त सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय राम 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 राम